இனிமே நம்மளோட சேனல்ல வாரத்துக்கு 1 டைம் அப்படி இல்லனாக்கா 2 தடவ தான் வீடியோ வரும். சரி ஓகே. எந்த சைஸ் பேப்பரா இருந்தாலுமே சரி, கரெக்ட்டான சைஸ்ல கரெக்ட்டான கிரிட் பாக்ஸ போட்டா மட்டும் தான் நம்மளால கரெக்ட்டான டிராயிங் வரைய முடியும். இந்த கரெக்ட் சைஸ் கிரிட் பாக்ஸோட சைஸ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சு போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். இது நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் இமேஜ் கொடுத்துப்போம். நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த சைஸாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபோட்டோவை. கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமாக நிறைய கிரிட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு இது வந்து தேவை கிடையாது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராப் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஆப்ஷனில் எல்லா சைஸ் பேப்பருக்கான சைஸும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ, A5, A4, A3, A2, A1, A0 அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்க்கான எல்லா சைஸ் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஃப்ரீயாக கூட நம்ம சைஸ் வந்து கஸ்டமாக பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இருக்குது. நான் A5 சைஸ் தான் பண்ணுறேன். ஸோ A5 சைஸ் கொடுத்துட்டு வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். போர்ட்ரேட் நம்ம வெர்டிக்கல் தான் கொடுப்போம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராப் பேஜ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா சைஸு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா A5 சைஸோடைய பாக்ஸ். இதை வந்து நீங்கள் பெருசாக ஆக்கிடக்கூடாது, சிறுசாக ஆக்கிடக்கூடாது. ஸோ நமக்கு பிக்சரில் நம்ம வரையக்கூடிய பிக்சர் எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த பாக்ஸை நவுத்தி வச்சோம்னா அதுவே ஜூம் பண்ணிக்கும். ஸோ நமக்கு கரெக்டான இடத்துல நமக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கிளிக் ஆகிடும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட்டு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். நமக்கு எத்தனை கிரிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா ரோவில் வந்து 5ம் காலமில் வந்து 7 கிரிட்டு வச்சுக்கிறேன். கீழே செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டு, பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் இருக்கும். நான் வந்து க்ரீன் கலர் வச்சுக்கிறேன் வீடியோக்காக நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரில, என்னோடய கேமராவில் சரியாக அந்த லைன்ஸ் வந்து சரியாக விழலை. ஸோ மன்னிச்சிக்கோங்க. ஸோ க்ரீன் வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். வேணால் நீங்கள் லேபிள், அதாவது அந்த நம்பர்ஸ் வச்சாலும் வச்சுக்கலாம், வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரோக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் அப்படின்னா அந்த லைனுடைய வெயிட்டு, இந்த லைன் கொஞ்சம் தடிமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமான்ட்டு நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ 1 கொடுத்தவொன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். பக்கத்தில் டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவாகிடும். ஓகேவாகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேலே இமேஜ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேவ்டு இமேஜ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து கேலரியில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா A5 சைஸ் பேப்பருக்கு தான் அந்த பிக்சரை வந்து நான் சூஸ் பண்ணி கிராப் பண்ணி வச்சேன் கிரிட்டு போட்டு. ஸோ அதனால் A5 சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான சைஸை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இந்த A5 சைஸு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம எந்த பேப்பர் எடுக்கிறோமோ அந்த பேப்பரோடைய இன்ச்சஸ் எவ்வளோன்னு கவனிக்கணும். பார்த்திங்கன்னா 14.8 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்து, கீழே இருக்கிறது 21 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. அதாவது நீளம் வந்து பார்த்திங்கன்னா 21 சென்டிமீட்டர், அகலம் வந்து பார்த்திங்கன்னா 14.8 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த பேப்பராக இருந்தாலும் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா பேப்பர் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் எப்பயுமே வரைகிறதுக்கு முன்னாடி. 2வது ஸ்டெப்பில் ஸோ 0 இருக்குது பார்த்திங்களா என்னோடய ஸ்கேலில், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட எட்ஜ்லேயும் அந்தாண்ட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பேப்பரோட சைஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக நம்ம கூகுளில் பார்த்த மாதிரியே அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணிட்டு வந்தோம்னா கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம்னா 14.8 சென்டிமீட்டரில் இந்த பேப்பரோடைய சைஸ் வந்து இருக்குது. ஓகே, அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, அதாவது வித்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீளத்தை பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரேமில் இது செட் ஆகலை பேப்பர், அதனால் இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இதோடைய ஹைட்டு, அதாவது லென்த்து, நீளம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 21 சென்டிமீட்டர் கூகுளில் போட்டிருந்துச்சு. நம்மளும் 0 to 50ல் வந்து வச்சுட்டு ஒரு மார்க் வச்சாச்சு. அப்புறம் அந்த மார்க் வச்ச இடத்துல திரும்ப 0லேருந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் வருது. 6 + 50 என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 ஒரு 6 21 21 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. அப்போ கரெக்டாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் இருக்குது. இப்போ 14.8 சென்டிமீட்டர் வந்து பாதியாக நம்ம பிரிக்கணும். பாதியாக, அதாவது ஹாஃபாக பிரித்தோம் அப்படின்னாக்கா 14 ஃபஸ்ட்டு பாதியாக பிரிங்க.
ஓர் 7 7 2 7 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த 8 சென்டிமீட்டர் இருந்துச்சு இல்லையா 14.8 8 பாதியாக பிரித்தோம்னா 4 அப்போது 7.4 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம இந்த பேப்பரோடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் எப்பவுமே ட்ராயிங்கில் ஒரு மஸ்டான இடம். இப்போ ஒரு பாக்ஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். அதாவது ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பாக்ஸ் இருந்துச்சு. ரோ அப்படின்னாக்கா வித்து தான். ஸோ அதோடைய சென்டிமீட்டர் 4.8 சென்டிமீட்டர். அதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். வகுத்தல் 5 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் பாக்ஸோடைய நம்பர் போட்டுக்கலாம். 5 போட்டோன்னா நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.96 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோடைய சைஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த 2.96 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை 5 தடவை நம்ம வந்து கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா 14.8 சென்டிமீட்டர் அந்த பேப்பரோட வித்துக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் பேப்பரோட அகலத்துக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து 5 தடவை 2.96 சென்டிமீட்டர்னு போட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது ப்ளஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோடைய வித்தோடைய சைஸ் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும் 14.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த பேப்பராக இருந்தாலுமே சரி அந்த பேப்பரோடைய லென்த்து வித் அளந்துட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாக்ஸ் நீங்கள் கிரிட் போடுறீங்களோ ஸோ அத்தனை பாக்ஸுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்க, அதாவது டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாக்ஸோடைய சைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் பேப்பரில் அந்த லைன்ஸ் அதாவது பாக்ஸோடைய சைஸ் எப்படி போகிறேன்னு பாருங்கள். 2.9 சென்டிமீட்டர் தான் வைக்கிறேன். 956லாம் வைக்கல, ஏன்னா அது மில்லிமீட்டர் கணக்கில் போகும் அப்படிங்கிறதால நம்மளோட ஸ்கேலில் அந்த அளவு இருக்காது. ஸோ அதனால் 2.9 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டு வரப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11.9 சென்டிமீட்டர் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 14.9 சென்டிமீட்டர் கிட்ட, அதாவது 8 சென்டிமீட்டர் கிட்ட வரும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த லைன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். லைன்ஸ் போடுறப்போ அந்த கரெக்டான ஸ்ட்ரைட்டில் போடுங்க, இல்லைனா ட்ராயிங் கரெக்டாக வராது. பார்த்திங்கன்னா எண்ணி பார்த்தோம்னா 5 இருக்கும். இப்போ நம்ம வித் அகலத்தை என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே சேம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நீளத்துக்கும் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சைஸ் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைட்டுக்கும் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். 2.9 சென்டிமீட்டர் 2.9 சென்டிமீட்டர்னு மார்க் வச்சுட்டு இதுக்கும் லைன் போட்டுக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். நமக்கு ஒரு பாக்ஸோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடச்சிடுச்சுன்னா அதே பாக்ஸ் தான் லென்த்துக்கும் சரி வித்துக்கும் சரி. நீங்கள் வந்து வித்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் மஸ்ட்டு நம்பர் போட்டு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி கரெக்டான பாக்ஸ்லாம் நமக்கு கிடச்சிரும். ஒரு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்க வேண்டியதான். கிரிட் மெத்தடோடைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ட்ராயிங்கு கிரிட் மெத்தடுக்குள்ளார இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் லைன்ஸ்லாம் எப்படி கரெக்டாக வரையணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம தனியாக வீடியோ கூட போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா?